நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவன் சொல்லுமா வசனத்தின் பேரே உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உணர்வானது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கு அவர் வார்த்தை கொடுத்தாலும், நல்ல போதகரே என்று சொன்னாலும், நல்லா உபதேசம் செய்வீர் என்று சொன்னாலும், அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கேட்டு உணர்வடையுங்கள். ஆமென் சொல்லலாம். கேட்டு உணர்வடையுங்கள். உணர்வடைய வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். உணர்வடைந்து கொண்டு இருந்தால் தான் நாங்கள் பயபக்தியோடு நடக்கலாம். ஆமென் சொல்லலாம். பரிசுத்தமாய் வாழலாம். ஆமென் சொல்லலாம். தேவ நீதியிலே நடக்கலாம். ஆமென் சொல்லலாம். தேவனுக்கு கீழ்ப்படியலாம். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் 57ஆம் சங்கீதத்தை செய்வோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17 188வது பக்கம் 11வது 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், என்ன செய்ததினால்? தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடக்கலாம்? ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 5 பேர் உணர்வடையவில்லை, 5 பேர் உணர்வடைந்தார்கள், ஜாக்கிரதையா இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல நாங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான், ஓ இந்த காரியங்கள் எப்படி இருக்கிறதா, நியாயம் கொண்டு உண்டா, நரகம் ஒன்று உண்டா, பாதாளம் உண்டா, பாதாள வாசல் உண்டா, பாதாள வாசல்ல இருந்து நம்ம தூக்கி விடுகிறவர் யாரு, மரண வாசல் தூக்கி விடுகிற கர்த்தர் யாரு, நியாயத்திற்கு நம்ம நியாயத்திற்க போறது யாரு, மோட்ச வாசல் யாரு, ரட்சகர் யாரு, மீட்பர் யாரு என்று சொல்லி இந்த வேதத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே நாங்கள் நற்குணசாலிகளாய் மாறுகிறோம், பரிசுத்தமாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லுவோம். பாவத்தை விட்டு ஓடும்படியாக, பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை கொண்டு வரத்தக்கதாக இந்த ஆராய்தல் நமக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுவோம். தேவ பயத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அது மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கிறது. தேவ பயம் மிக முக்கியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். பாருங்கள், தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அடுத்தது, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். நாங்கள் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாக நாங்கள் பலன் பண்ணுகிறோம். எங்களுடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, யூதாக்களின் நிறுவனத்தில் ஒரே ஒரு நிறுவனம் தான் உண்டு. அதிலே சொல்லப்படுகிறது, பாருங்கள், இந்த விசுவாசம் என்கிறது எப்படி நமக்குள்ளே உண்டாகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், எடுக்காவிட்ட நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எழுதி உணர்த்துவது. ஹல்லேலூயா. உணர்வடைய வேண்டும். உள்ளான இருதயத்தில் நாம் உணர்வடைய வேண்டும். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் இயேசு ஒரு வட்டம் போட்டிருக்கிறார். அந்த வட்டத்துக்குள்ள நாங்கள் நிற்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு பெற வேண்டும். அப்படி எங்களுக்கு உணர்வு இல்லாவிட்டால் நான் எனக்கு ஒரு வட்டத்தை போட்டுக் கொள்வேன். ஹல்லேலூயா. நான் இப்படி செய்தால் போதும், நான் இப்படி வாழ்ந்தால் போதும் என்று எனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு நின்று விடுவேன். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் உணர்வடையும் பொழுதுதான் என் ஆண்டவர் இயேசு போட்ட வட்டத்துக்குள்ள நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் விழிப்புணர்வு அடைகிறேன். அப்ப விசுவாசம், ஏதோ இவர்கள் விசுவாசித்தார்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுனால இந்த வேதாகம் உண்மை உள்ள வேதாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு பொழுதும் போய் சொல்லாது. ஹல்லேலூயா. அருமை சகோதர புத்தகத்தை வாசித்து பார்த்தேன்.
உண்டாக்குடைய காரியத்தை குறித்து நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு என்ன வருகிறது? விசுவாசம். ஆண்டவர் வந்தார், பிறந்தார், ஹல்லேலூயா, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார், நியாயத்தின் கொண்டு உண்டு, நரகம் உண்டு, பாதாளம் உண்டு என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்திலே வளருகிறோம். ஆமென் சொல்லுவோமா? எங்களுடைய ஓட்டம் வீழ்வார். ஆமென் சொல்லுவோமா? இவ்வளவு தூரத்திலே பேர் எல்லாம் போய் என்னெல்லாம் செய்கிறார்கள். நீங்கள் நானும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அது தேவனுடைய பார்வையிலே உயரப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய நேரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அவர் தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் விலக்கிரயத்தை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி விலக்கிரயத்தை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையாலே அவர் அழைத்தவர் உண்டு உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். இந்த வசனத்தை பாருங்கள். அவர் எப்படி சொல்லுகிறார்? எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். விசுவாசத்துல வழுகி போக கூடாது. ஆமென் சொல்லுமா? விசுவாசத்துல நாங்கள் வழுகி போகாதபடி இருக்க உணர்வு மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ஒரு சங்கீதம் 51 தலையங்கத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 51 இல்ல, தலையங்கம். பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது என்ன செய்த பொழுது? உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த தலையங்கத்தினால் அநேக காரியங்களை பார்க்கிறோம். தாவீது தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவனை நேசித்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன், தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன், தேவனை மகிமைப்படுத்த எந்த ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாத ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் செய்த அந்த கொடிய பாவம் அந்த மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. தெரியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி உணர்த்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்த்தின பிற்பாடுதான், அவர் உணர்வடைந்த பிற்பாடுதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவன் உணர்வானது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கும் எனக்கும் எப்படி உறவு இருக்கிறது, என் ஆண்டவருக்கும் எனக்கும் எப்படி நெருக்கம் இருக்கிறது, நான் எப்படி சொல்றேன், நான் எப்படி பாவத்தை விட்டு ஓடுகிறேன், நான் எப்படி பாவத்தை வெறுக்கிறேன், நான் எப்படி தீமையை வெறுக்கிறேன், நான் எப்படி நன்மையை நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் உணர்வு அடைய வேண்டும். ஆமென் சொல்லுமா? நிர்ணயத்தோடு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த பெரிய பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியவில்லை. எவ்வளவு ஒரு கொடிதான பாவம். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு அந்த கண் மறைக்கப்பட்டிருந்தது. இன்று கூட சாத்தான் அநேகரை வஞ்சித்து அநேகருடைய கண்களை மறைத்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாவத்தை குறித்து அறிந்து கொள்ள விடாதபடிக்கு அவன் கண்களை மூடுகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கண்களை மறைக்கிறான். ஹல்லேலூயா. அவன் வேத வசனம் நம்மோடு இருந்தால் சர்வ வல்லவருக்கு தெரியும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வடிவாக தெரியும். பொல்லாங்கன் எங்களுக்கு தொந்தரவு செய்வான் என்று தெரியும். பொல்லாங்கன் எங்களை பாவத்தில் விழுத்துவான் என்று வடிவாக தெரியும். அந்த தெரிந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தான் பரிசுத்த வேதாகமத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை வாசித்து உணர்வடைந்து தேவனோடு வாழும்படியாக நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையில தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவர் உணர்த்தப்பட்ட பின்பு அவருக்கு தேவன் நீதியை சரிக்கட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படும். ஹல்லேலூயா. பாவிகளுக்கு எவ்வளவு அதிகமாக சரிக்கப்பட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் வசனங்களை கேட்டு உணர்வடைந்த இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கென்று வாழ்ந்து தேவனோடு நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? நாங்கள் தீமையை வெறுக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? தீமையை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம், 777வது பக்கம், பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் தீமை செய்கிறவன் எவனும் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பாருங்கள், தன்னைக்கு தீமை செய்கிறவன் அவனும் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? பாருங்கள்,
4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 316வது பக்கம் புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. 316 17வது வசனம் புதிய ஏற்பாடு. ஆதலால் இளம் வாலிபர்கள் இளம் மக்கள் துரிதமாய் இருப்பவனும் எடுக்கிறது. ஹல்லேலூயா வசனங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியானால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள பிதாவானவர் நமக்கு என்னவாக தந்தார்? நன்மையாக தந்தார். ஹல்லேலூயா. நன்மையாக நமக்கு கொடுத்தார். இதை ஞாபகப்படுத்தி உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் புரோகிராம்ல நீங்கள் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்ல அது உங்களுக்கு உலகுவாய் இருக்கும். குறுகிய நேரத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் பிதாவானவர் தன் குமாரன் இயேசுவை உங்களுக்கு எனக்கு நன்மை உண்டாகும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப அவரை நாங்கள் மறுதலித்தால் நாங்கள் என்ன செய்கிறோம்? தீமை செய்கிறோம். என் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். காரணம் என்ன? ஜீவனுள்ள பிதாவானவர் தன் குமாரன் இயேசுவை நன்மை உண்டாகும்படி தந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் தீமை செய்கிறபடினால் தீமை என்றால் என்ன? சாபம், பாவம். ஆமென் சொல்லமா? அப்ப சாபமும் பாவமும் அங்கே படுத்திருக்குமா? வாசற்படியிலே படுத்திருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4 ஆதியாகமம் 4 பக்கம் பழைய ஏற்பாடு 4ஆம் பக்கம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமென். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசையை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இதுல பாருங்க ஒரு குழப்பம் இருக்கிறது. அவன் என்று சொல்றது உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. வேணால புரிஞ்சு கொள்றதுக்கு ஆங்கில வேதாந்தத்தை படித்து மற்ற வேதாந்தத்தை படிச்சாதான் புரிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்த ஆங்கில வேலை செய்தார். அவன் என்றது அது என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அது ஆங்கில வேதத்தில் உள்ளதை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. If you do what is right, will you not be accepted? But if you do not do what is right, sin is crouching at your door. It desires to have you, but you must master it. அதாவது பாவம் என்னை ஆண்டு கொள்ளும், நான் பாவத்தை ஆளுகை செய்வேன். அதான் அதனுடைய அர்த்தம். தமிழ் பைபிளில் அவன் என்று எழுதியிருக்கிறதுனால ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பேனாக இருந்தால், ரட்சிக்கப்பட்ட நாம் கூட கிரியினாலே மறுதலிப்போமாக இருந்தால், ஹல்லேலூயா, பாவமானது வாசற்படியே படுத்திருக்கிறது. அந்த பாவம் என்ன செய்யுதான்? நம்மை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாமும் அதை ஆளுகை செய்கிறோம். You will master it. நான் பாவத்தை ஆளுகை செய்கிறேன். அப்ப செய்யும்போது நான் தீமை செய்கிறவனாய் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நான் நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால இந்த சத்தியத்தை அறிந்திருந்து நாங்கள் தீமைக்கு நன்மை செய்யாதபடி என் ஆண்டவர் இயேசு எதற்கு அழைத்தாரோ அதற்கு நாங்கள் மனுஷர்கள் தான். தவறு என்றவர் தேவன் நன்றாக அறிவார். நாங்கள் முற்றிலும் தேர்ந்தவர்கள் அல்ல. அதையும் தேவன் அறிவார். ஆனால் நாங்கள் நல்லதை செய்ய நன்மையை செய்ய பிரயாசித்து முயற்சி செய்து துதி நடத்தும் பொழுது ஆவியானவர் பேசினார். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு துணிந்து நான் இந்த பிரசங்கத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. மனமடினாலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நல்ல ஒரு ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும். எங்களால் முடியாததை சாப்பாடு கேட்க ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இதை முயற்சிக்கிறேன். என்னால் முடியாம போகிறது ஆண்டவரே. எனக்கு பலத்தாரும் கேட்க வேண்டிய எங்கள் கொடுத்த கடமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் எல்லாம் அறிவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவராலே ஆகாத காரியம் ஒன்றில்லை. ஹல்லேலூயா. அவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த காரியம் என்னிடத்தில் உண்டு, இந்த கூடாத காரியம் என்னிடத்தில் உண்டு, நான் எல்லாம் கேட்பேன், நான் வெட்கப்படாம ஆண்டவரே எனக்குள்ள பெருமை வேண்டாம், எடுத்து போடும், தாழ்மையாக அணிந்துவிடும். ஹல்லேலூயா. எனக்குள்ள இந்த காரியம் எனக்குள்ள இருக்குதா ஆண்டவரே, அதை எடுத்து போடும் ஆண்டவரே. நிச்சயமாக நிச்சயமாக கனப்படுத்துவார். இந்த நாளத்திலே நான் உண்மையாய் அவர் நோக்கி கலரும் போது அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லமா. ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாவியால நன்மைக்கு தீமை செய்கிறவன் அவன் வீட்டை விட்டு
நம்முடைய சாப பாவங்கள் தொடர்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாவிட்டால் அது தீமை. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகியாலே பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் அந்த 51ஆம் சங்கீதத்தை தலையங்கமாய் பார்த்தோம். உணர்வடைவதை பொறுத்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசி தேவன் அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் உணர்த்திட்டு கொடுத்தார். இது நமக்கு தீர்க்கதரிசனமா எல்லாம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ வேதம் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் தான் வாக்கியவான்கள். ஆமென் சொல்லலாம். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 333வது பக்கம். புதிய ஏற்பாடு. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. நான் கடந்த 4 நாளைக்கு முதல் டி மோகன் ஹோலிகோட் டிவியிலே ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். திடீரென்று அதிகமாய் சில காரியங்கள் நான் பார்ப்பதில்லை. காரணம் என்டர்டெயின்மெண்ட் அல்ல உலகத்துக்கு வேஷம் போட்டால் நாம் விலகி போய் விடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் ஞானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வாய்ஸ் சொன்னது, இந்த உலகத்தில் உள்ள மத தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, இது உண்மையோடு சொல்லி அவர்கள் பார்க்கிறதற்காக ஆராய்ந்து பார்த்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். மத தலைவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதம் ஒருவருக்கும் மாறாது. இது உண்மை உள்ளது. மத தலைவர்கள் வாயினாலே ஆண்டவருடைய நாமத்தை மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நானும் என்ன எவ்வளவு அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? நெருக்கமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாதபடி இருக்கிறது. ஆகையால நாங்கள் தேவனுக்குள்ள நெருங்க வேண்டும். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம். தேவ சித்தத்தின்படி எல்லா காரியங்களை செய்வோம். வருகிறவர்கள் வரட்டும், ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் இன்னும் அதிகமாக ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். எனக்கு ஒரு நித்திய வீடு உண்டு. ஆண்டவர் இயேசு ஒருவர் உண்டு. சொன்னவர் உண்டு. பறிக்கக்கூடாது வாக்குத்தத்தம் தந்தவர் ஒருவர் உண்டு. தொங்கி விடுகிற ஒருவர் உண்டு. நேராக செடிக்கப்பட்டு இழுத்தெடுக்க வல்லவராக ஒருவர் இருக்கிறார். குற்றியினாய் கிடக்கிறதை கண்டு விலகி போறபடி நன்மை செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. பாருங்கள், சங்கீதம் 33 4வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாக. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. ஆகையால்தான் புற மத தலைவர்கள் சொன்னார்கள் அவருடைய வார்த்தை உண்மைதான். ஏழு தலைவர்கள் மக்கள் உருக்கி குடமிடப்பட்ட சுத்தமல்லி கொப்பாங்க. என்னென்ன போலப்படத்தக்க வார்த்தைகள். ஆகையால்தான் சங்கீதம் 33 பண்ணமாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 8வது வசனம். சங்கீதம் 33:8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள்
எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. ஹல்லேலூயா. உலகத்தின் குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஹல்லேலூயா. அவர் சொன்னாலும் அவர் கட்டளையிடம் நிற்கும். பத்தாவது வசனம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்கா? தேவபலன் எதற்கு? தேவபலன் எதற்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். எதற்கு? சொல்லுங்கள் சகோதரி, தேவபலன் எதற்கு? என் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த ஆவியோட பலன் எதற்கு? மரணத்தை கூரை முறைப்பதற்கு, மரணத்தை வெல்லுவதற்கு, பாதாளத்தை வெல்லுவதற்கு, தூக்கி விடப்படுவதற்காக ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பெறந்து அந்த பெறந்தான் உங்களை என்னையும் பாதாளத்திலிருந்து தூக்கி விடுகிறது. சங்கீதம் 13 ஒரு வசனத்தை இதுல வச்சு கொள்ளுங்க. 1 கொரிந்தியர்ல வச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 13 ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வாங்கிக்கிறேன். சங்கீதம் 13 9 ஹல்லேலூயா. 13வது வசனம். ஹல்லேலூயா. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்ன வாசல்ல இருந்து தூக்கி விடுகிற? மரண வாசல்ல இருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான். அதற்கு தான் தேவ பலன் வேணும். ஹல்லேலூயா. அந்த தேவ பலன் நாம் பரிசுத்தத்தில் இந்த நீதியை நினைத்திருந்தால் தான் அந்த வல்லமை நமக்குள்ளே பலன் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள் இப்பொழுது 1 கொரிந்தியர் 19:20 வாசி. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? தேவ பாரகன் எங்கே? வேத பாரகன் எங்கே? எங்கே இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலகத்தின் ஞானம் எல்லாவற்றையும் தேவன் பைத்தியமாக்கி போடுகிறார். அதுதான் மத தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ஞானி எங்கே? ஞானியுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். ஞானி எங்கே? தத்துவ ஞானிகள் எங்கே? தெளிவாக பைபிள் காலேஜ் இன்றைக்கு திறந்திருக்கிறது. இந்த தத்துவ ஞானி பிரெஞ்சு மனுஷன். தத்துவ ஞானிக்கு என்ன பேர்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த தத்துவஞானியோட பேரை சொல்ற. தத்துவஞானி சொன்னா இந்த வேதம் ஒரு கொஞ்ச காலத்தில் அழிந்து போகும், அவன் எழுதின புஸ்தகம் தான் நிலைத்திருக்கும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கடைசியில் அவன் மரிக்கும் பொழுது டாக்டர் சொன்னாரா, நினைச்சிட்ட இவன் என்ன சொல்லி மரிக்கிறான் என்று அது எழுதி வை, ஒரு புத்தகம் நாங்கள் எழுதலாம். தத்துவஞானி இன்றைக்கு அவனோட புத்தகம் ஒரு பிரெஞ்சு மனுஷன், கிறிஸ்தவ பரம்பரையில் வந்தவன் தான். ஆண்டவருக்கு எதிர்ப்பான். அவர் புகழ், தன் புகழ் பெற்றவன், பெருமை உள்ளவன். அந்த கடைசி நேரத்தில் மரிக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, கடவுளே நான் இருளிலே கிடந்து துடிக்கிறேன், கடவுளே நீயும் இல்லை, என்னை மதித்தவர்களும் இல்லை, நான் நம்பினவர்களும் இல்லை, நான் இருளிலே துடிக்கிறேன் என்று சொல்லி மரித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு சொன்னதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பாமல் நம்முடைய பாவத்திலே மரித்து விட்டான். ஹல்லேலூயா. அவன் அதை சொன்ன நேரத்தில் தேவனே நான் மன்னியும் என்று கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் ஒரு காலம் தன்னை தாழ்த்தினது கூட இறங்கின தேவன். ஹல்லேலூயா. அப்படி செய்திருக்கிறான். அந்த பிரெஞ்சு ஆளுநர் ஸ்தோத்திரம். பாருங்க 21வது வசனம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாய் தோன்றின அநேகர் இன்று நடுங்குகிறார்கள். சிறுநீர் உபதேசம் அவளுக்கு பைத்தியமாய் இருந்தது, ஆனால் இன்று நடுக்கம் பிடித்திருக்கிறது. மரணம்
விளங்குறவங்களுக்கு மனமுதிர்வு பார்க்கிறார்கள். ஒரு சிறிய ஜனக்கூட்டம் இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறது. லைட் போட்டப்பட்டிருக்கு. துதிக்கிறார்கள், அல்லேலூயா சொல்றார்கள், கத்துறார்கள். இதை உலகம் பார்க்க அதே நேரத்தில் தேவனும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக நாங்கள் அவரை நம்புகிறோம் என்பதை போல அடையாளமாக நாங்கள் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவாக அவருக்கு பயந்தவர்கள் கிருபை வருகிறது. எதற்கு நாங்கள் பாவம் செய்யாமல் இலக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. சோத்திரம். இப்பொழுது பாருங்க, அதே சங்கீதத்தில் சங்கீதம் 31:23 வாசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து விடுப்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் வாழ்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. பாவிகளாய் இருந்தோம், அவருடைய அன்பை பார்த்தோம், அவரை கீழ்ப்படிந்தோம், மனம் திரும்பினோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகப்பட்டோம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அடுத்தது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நாங்கள் என்ன செய்யணுமா? திடமனதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திடமனதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம் என்னவா? சங்கீதம் 33:11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும். நமக்கு ஒரு பாடகம் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், சமாதான பிரபு, நித்திய பிதா. ஆமென் சொல்லுவோம். அவர் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனை தந்திருக்கிறார். முடிவு பரியந்தம் என்ன உறுதியாக நீங்கள் பற்றிக் கொள்வீர்களானா உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன், மோட்சத்தில் வீட்டை தருவேன், உங்களை கைவிடுவதில் மீண்டும் வந்து சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனை நித்திய நித்தியமாக இருக்கு. அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தரை வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். நீங்க 13வது வசனத்தை வாசிங்க. 12 மன்னிக்கொண்டு வாய்ச்சது சரி. 12 வாசிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமும். ஜனங்களை தட்டி கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியவாதிகள் பாக்கியவான்களே. நம்முடையது. கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படும் போது என்ன சொல்லி அடக்கம் பண்ணுகிறார்கள்? பாக்கியவானே பாக்கியவதி என்று அடக்கம் பண்ணுகிறோம். ஒரு மரண இறுதி அடக்கானே இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துதல் என்று சொல்லத்தக்கதாக மரண இறுதி சடங்களை செய்யத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். கலங்க வேண்டாம். அந்த புதிய மார்க்கத்துக்கான ஒரு வசனத்தை சொல்லி அதோட நாங்கள் முடித்து திரும்பி இருந்து கடந்து செல்வோம். எபிரேயருக்கு நிருபம் எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை மட்டும் 10, 19, 20 மட்டும் வாசிப்போம். 307ஆம் பக்கம்.
ஆகையினால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையில் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே எமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கொருவர் இருக்கிறபடினாலும் துருவ சாட்சி வெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர்க்க கடவும். அல்லேலூயா, சேர்க்க கடவும். ஆமென் சொல்லுங்க. புதிதும் ஜீவனுமான புதிய மார்க்கத்தை நமக்கு ஆண்டவர் இயேசுவின் சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எங்களை செல்லத்தக்கதாக அந்த மகா பரிசுத்த பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory, 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 glory to the Heavenly Father in the holy name of Jesus. Jesus, hallelujah. Oh, hallelujah. நன்றி, பரிசுத்த ஆவியானவர் இதோட முடிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12 12ஆம் வசனத்தை வாசி. 3:12. அவரை பெற்றும் 256 பக்கம். அவரை பெற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் எமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் யாரை பற்றும் விசுவாசம்? இயேசு பரிசுத்தரை பற்றும் விசுவாசம். அதனால நமக்குள்ளே அவருக்குள்ள என்ன கிடைக்கிறதா? நமக்கு தைரியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதான் தேவ பலன். ஹல்லேலூயா. நாம் மரித்தாலும் பரலோகம் போவேன் என்ற தேவ பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது திட நம்பிக்கை. பாருங்கள், விசுவாசம், தைரியம், திட நம்பிக்கை, தேவ